Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல exercise 2.8ல உள்ள 8th ப்ராப்ளமும் 9th ப்ராப்ளம் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 2.8ல உள்ள லாஸ்ட் ப்ராப்ளம் 10th பார்க்கலாம். If Sn is equal to x plus y plus x squared plus xy plus y squared plus x cube plus x squared y plus xy squared plus y cube plus etc. up to n terms, then prove that x minus 1 y into Sn is equal to x squared into x power n minus 1 divided by x minus 1 minus y squared into y power n minus 1 divided by y minus 1. அதாவது Sn is equal to சொல்லிட்டு ஒரு set of all terms கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த Sn ஓட x minus y மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா x Sn ஓட மல்டிப்ளை பண்ண போறோம். நெக்ஸ்ட் y Sn ஓட மல்டிப்ளை பண்ண போறோம். நெக்ஸ்ட் அது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த LHS கிடைச்சிரும். சோ LHS வச்சு நம்ம RHS ப்ரூவ் பண்ணலாம். சரியா? ஃபர்ஸ்ட் given என்ன? Given is equal to Sn value என்ன கொடுத்துருக்காங்க? Sn is equal to x plus y plus x square plus xy plus y square in plus x cube plus x squared y plus xy square plus y cube plus etc. up to n terms வரைக்கும் சொல்லிட்டாங்க. சரியா? நம்ம first x ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். multiply by x in Sn. Sn கூட தான் நம்ம x மல்டிப்ளை பண்ண போறோம் இல்லையா? அதனால அதை எழுதிட்டு x into Sn. ஓகேவா? இப்போ வந்து இங்க வந்து x into x plus y plus x into x square plus xy plus y square plus x into x cube plus x squared y plus xy square plus y cube plus etc. up to n terms. சரியா? இப்போ இந்த x நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். என்ன கிடைக்கும்? x into x x squared plus x into y xy plus x into x squared x cube plus x into xy x squared y plus xy squared plus x into x cube x power 4 plus x into x squared y x cube y plus x squared y squared plus x y cube plus etc. up to n. நான் வந்து இதுவரையும் x மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் etc. போட்டுருக்கேன். ஒண்ணுமே பண்ணல. x நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சரியா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன மல்டிப்ளை பண்ணலாம்? ஏன்னா வந்து क्वेश्चनல x minus y தானே. அப்ப x தனியா பண்ணிட்டோம். இப்போ y தனியா பண்ணலாம். சரியா? இப்போ Sn கூட y பண்ண போறோம். y into Sn is equal to என்ன வரும்? y into x plus y plus y into x squared plus xy plus y squared plus y into x cube plus x squared y plus xy squared plus y cube plus etc. up to n terms. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா y வந்துட்டு உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிக்க போறேன். சரியா? இங்க எப்படி மல்டிப்ளை x in Snங்கற மாதிரி இங்க ஒரு லைன் எழுதிக்கோங்க. மல்டிப்ளை y in Sn. சரியா? இத நீங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. x வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கீங்களா? அத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறம் சால்வ் பண்ண போற செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ y உள்ள மல்டிப்ளை பண்ணா y into x xy plus y into y y square plus y into x square x squared y plus xy square plus y cube plus x cube y plus x squared y square plus xy cube plus y power 4 plus etc. up to n. சரியா? இது செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x minus y தானே. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணிக்கலாமா? 1 minus 2. இதே அந்த இடத்துல x plus y ன்னு கொடுத்திருந்தா 1ஐயும் 2ஐயும் பிளஸ் பண்ணனும். சரியா? நம்ம வந்து LHS வச்சு தான் நம்ம வந்து சம்மே வந்து முடிவு பண்ண முடியும். ஓகேவா? 1 minus 2 னா என்ன வரும்? x Sn minus y Sn is equal to என்ன வரும்? இந்த வேல்யூ எழுதிக்கலாமா? x squared plus xy plus x cube plus x squared y plus xy squared plus x power 4 plus x cube y plus x squared y squared plus xy cube plus etc. up to n. இது வரைக்கும் x Sn எழுதியாச்சு. இப்போ நம்ம எதை மைனஸ் பண்ணணும்?
நம்ம கண்டுபிடிச்ச செகண்ட் ஈக்குவேஷன் y x னா மைனஸ் பண்ணோம். இப்போ மைனஸ் பண்ணோம்னா இந்த டேர்ம் எல்லாமே நம்மளுக்கு மைனஸ் ஆயிடும். ஏன்னா மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா டேர்மும் நமக்கு எப்படி ஆயிடும்னா மைனஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் xy மைனஸ் y ஸ்கொயர்ட் மைனஸ் x ஸ்கொயர்ட் y மைனஸ் xy ஸ்கொயர்ட் மைனஸ் y கியூப் மைனஸ் x கியூப் y மைனஸ் x ஸ்கொயர்ட் y ஸ்கொயர்ட் மைனஸ் xy கியூப் minus y power 4 minus etc up to minus n terms. சரியா? இப்போ இதுல வந்து எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாமா? plus xy யும் minus xy யும் கேன்சல் ஆயிடும். plus x squared y யும் minus x squared y யும் கேன்சல் ஆயிடும். xy squared யும் minus xy squared யும் கேன்சல் ஆயிடும். plus x cube y யும் minus x cube y யும் கேன்சல் ஆயிடும். அப்புறம் plus x squared y squared யும் minus x squared y squared யும் கேன்சல் ஆயிடும். xy cube கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் என்னென்னலாம் வரும்? இப்போ இது ரெண்டுல நம்ம s ன காமனா எடுத்துக்கலாம். அப்ப என்ன வரும்? x minus y into s ன்னு கிடைக்கும். is equal to x squared plus x cube plus x power 4 etc up to n minus y squared minus y cube minus y power 4 minus etc up to minus n ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இப்படி வச்சுக்கலாமா? நம்ம மைனஸ் காமனா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு டேர்ம் x squared plus x cube plus x power 4 plus etc up to n. இங்க மைனஸ் காமனா எடுத்தோம்னா y squared plus y cube plus y power 4 plus etc up to n. சரியா? அப்படினா இது ஒரு சீரிஸ் இது ஒரு சீரிஸ். கரெக்ட்டா? இந்த சீரிஸ் இப்போ போய் நம்ம SL ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to இதுக்கு இந்த டேர்ம் கழுறேன். a is equal to x squared r is equal to x cube divided by x squared. அப்படினா என்ன வரும்? x ன்னு வரும். சரியா? அப்ப SL ஃபார்முலா என்ன? SL is equal to a into r power n minus 1 divided by r minus 1. இது எதுக்கு? இந்த டேர்முக்கு. இப்போ இந்த டேர்முக்கு தனியா. இது என்னது? a ஓட வேல்யூ என்ன வரும்? y squared. r ஓட வேல்யூ என்ன வரும்? y cube divided by y squared. அப்ப கேன்சல் பண்ணோம்னா y ன்னு கிடைக்கும். அப்ப SL ஃபார்முலா என்ன? SL is equal to a into r power n minus 1 divided by r minus 1. சரியா? போய் வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ என்ன வரும்? x minus y into sn is equal to இதுக்கு பதிலா இந்த ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a ஓட வேல்யூ என்ன? x squared into r என்னது? x power n minus 1 divided by x minus 1 minus இப்போ இந்த டேர்முக்கு பதிலா sn ஃபார்முலா a என்னது? y squared into y power n minus 1 divided by y minus 1. ஓகேவா? இதுதானே ஆக்சுவலா நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆன்சர். x minus y into sn is equal to x squared into x power n minus 1 divided by x minus 1 minus y squared into y power n minus 1 divided by y minus 1. இதுதான் நம்ம ஆக்சுவலா ப்ரூவ் பண்ணக்கூடிய வேல்யூ. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸைஸ் 2.8 உள்ள 10th ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸைஸ் 2.9க்கு ரிலேட்டாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.